ஹாய் ஹலோ வெல்கம் டு ஹங்கர் ட்ரையாட்ஸ். நீங்கள் இன்றைக்கி பார்க்க போகிறது பால் பாயசம் தான். ஸோ சேமியா வச்சு நம்ம பண்ண போகிறோம். வாங்க எப்படி பண்ணலான்னு உங்களுக்கு காமிக்கிறேன். வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். ஸோ இதுக்கு வந்துட்டு ஒரு பாத்திரம் வச்சுக்கோங்க. பாத்திரம் வச்சுட்டு நம்ம 300 லிட்டர் மில்க் ஆட் பண்ணிக்கலாம். எல்லா மில்க்கையும் அப்படியே மெதுவாக ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணி முடிச்சுட்டு நம்ம கொஞ்சம் தண்ணியும் சேர்த்துக்கலாம். ஸோ உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அவ்வளோ சேர்த்துக்கோங்க. ஸோ ரொம்ப சேர்த்துறாதீங்க. ஒரு 1/2 டம்ளர் டு 3/4 டம்ளர் வரைக்கும் நீங்கள் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு அதுக்கப்புறம் இந்த பால் நல்லா கொதித்து பொங்கி வரட்டும். பொங்கி வந்தோடனே நம்ம ஆஃப் பண்ணிடலாம். ஆஃப் பண்ணி இதை கூல் டவுன் பண்ணுறக்காக எடுத்து சைடில் வச்சிட போகிறோம். அவ்வளோதான். தென் அதுக்கப்புறம் நம்ம சர்க்கரை பாகு மாதிரி காய்ச்ச போகிறோம். பாகுனா கம்பி பதம் அந்த மாதிரியெல்லாம் தேவையில்லை. ஸோ இதுக்கு நீங்கள் கொஞ்சம் ஒரு 1.5 டம்ளர் நீங்கள் தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. தண்ணி ஆட் பண்ணிவிட்டு ஒரு 6 ஸ்பூன் நீங்கள் சர்க்கரை சேர்த்துக்கோங்க. அது நல்லா கரைஞ்சி வரட்டும். கரைஞ்சி வந்ததுக்கப்புறம் நம்மக்கிட்ட கடையில் நீங்கள் கேட்டிங்கன்னா சேமியா மிக்ஸ் அப்படின்னு பாயாசத்துக்காகவே தனியாக விற்பாங்க. ஸோ அதை வாங்கிட்டு கொஞ்சம் உடச்சிட்டு நம்ம காய்ச்சிரோம்ல அந்த பாகில் சேர்த்து வச்சுக்கோங்க. ஸோ சேர்த்து இது நல்லா கொதித்து வரணும். இந்த மாதிரி நல்லா கொதிக்கட்டும். கொதித்து வந்தால் தான் சேமியா எல்லாமே நல்லா வெந்திருக்கும். ஸோ வெந்து வந்ததுக்கப்புறம் ஒரு 2 ஏலக்காவை நல்லா தட்டி உள்ளே போட்டுக்கோங்க. ஸோ அவ்வளோதான். தட்டி உள்ளே போட்டதுக்கப்புறம் நம்ம பாலில் ஆற வச்சுருக்கோம்ல அந்த பாலை இதில் ஆட் பண்ண போகிறோம். ஆட் பண்ணிவிட்டு இதுவும் நல்லா கொதிக்கட்டும். வேணும்னா கொஞ்சம் நீங்கள் தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு எவ்வளோ குவான்டிட்டி வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம முந்திரி திராட்சை வறுக்கணும்ல அதுக்காக ஒரு சட்டி வச்சுருக்கோம். ஒரு சட்டி வச்சுட்டு நீங்கள் ஒரு 1.5 ஸ்பூன் நெய் ஆட் பண்ணிக்கோங்க. இதுக்கு நம்மளுக்கு ரொம்ப நெய்யெல்லாம் தேவை கிடையாது. ஸோ நம்ம எவ்வளோ முந்திரி திராட்சை போடுறோமோ அதுக்கு அளவாக நம்ம நெய் ஆட் பண்ணால் போதும். பாயாசத்துக்கு பொதுவாகவே நெய் ரொம்ப ஜாஸ்தி தேவையில்லை. எப்பயுமே ஃபஸ்ட்டு முந்திரி பருப்பை போட்டு வறுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் திராட்சையை நம்ம போட்டுக்கலாம். திராட்சை சீக்கிரமாகவே வறுபட்டுரும். அதனால தான் நம்ம ஃபஸ்ட்டு முந்திரியை போட்டு தாளிக்க சொல்கிறேன், வறுத்துக்க சொல்கிறேன். ஸோ வறுத்து இது நல்லா நம்மளுக்கு பலூன் சைஸில் உப்பி வரணும். ஸோ பலூன் மாதிரி உப்பி வரும். ஸோ வந்ததுக்கப்புறம் நம்ம இதை ஆஃப் பண்ணிடலாம். சிம்லேயே வச்சு வரங்க. நீங்கள் ஹை ஃப்ளேமில் வச்சிடாதீங்க. அவ்வளோதான். இப்போ பலூன் மாதிரி உப்பி வர ஆரம்பிச்சிச்சு. நான் ஆஃப் பண்ணிட்டேன். ஸோ அது சைடில் அந்த சூட்லேருந்து இறக்கி வச்சுருங்க அந்த இதை. இங்கே இது நல்லா அதே சேம் டைமில் நல்லா இதுவும் பொங்கி வந்துட்டுருக்கு. எல்லாமே கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க. உங்களுக்கு வேணும்னா நீங்கள் சுகர் ஆட் பண்ணிக்கலாம். என்கிட்ட ஆல்ரெடி கொஞ்சம் கண்டென்ஸ் மில்க் இருக்குது. இதை நான் ஆட் பண்ணுறேன் இந்த ஸ்டேஜில். இது ப்யூர்லி உங்களுக்கு ஆப்ஷனல் தான். வேணும்னா நீங்கள் ஆட் பண்ணுங்கள். இல்லாட்டி பரவாயில்ல. நீங்கள் சர்க்கரையே உங்களுக்கு டேஸ்ட்டுக்கு கரெக்டாக இருக்கான்னு பார்த்து செக் பண்ணிக்கோங்க. பத்தாட்டி நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், இது நல்லா கொதிச்சு வந்துருச்சு. ஸோ இதில் நான் முந்திரியும் திராட்சையும் ஆட் பண்ணுறேன். ஸோ நான் உங்களுக்கு கன்சிஸ்டன்சி காமிக்கிறேன். இது ரொம்ப தண்ணியாகவும் இல்லை, ரொம்ப கெட்டியாகவும் இல்லை. ஸோ இது கரெக்டான கன்சிஸ்டன்சியில் இருக்குது. ஸோ நீங்கள் இப்போயே ஆஃப் பண்ணிக்கலாம். ஏன்னா இது இன்னும் கொஞ்சம் போக போக உங்களுக்கு கெட்டியாகும். ஸோ நான் இந்த ஸ்டேஜ்லேயே ஆஃப் பண்ணிக்க போகிறேன். அவ்வளோதான். எல்லாமே ஆட் பண்ணியாச்சு. ஸோ பிடிச்சிருந்தா ட்ரை பண்ணி பார்த்துட்டு லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப். பாய்.